என்னண்ணே கையில கொள்ளிக்கட்டையோட வரீங்க? காட்டை எரிக்க போறீங்களா? நீதி பரவட்டும். என்னண்ணே இத கையில வச்சிருந்தா எப்படி நீதி பரவும்? தீ தான் பரவும். வாயில அடி. இனிமேல் தீ பரவட்டும்னு சொல்லக்கூடாதாம். நீதி பரவட்டும்னு தான் சொல்லணுமா? யார் சொன்னது? சென்சார் போர்டு. அநியாயம். இனிமேல் சென்சார் போர்டுன்னு சொல்லக்கூடாது. கட்டிங் மாஸ்டர்னு தான் சொல்லணும். இது யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். பராசக்தின்னு ஒரு படம் இப்பதான் பார்த்துட்டு வரேன். மொழி பிரச்சனை பற்றி உண்மை சம்பவத்தை அடிப்படையா எடுத்த படம். அதுக்குத்தான் இத்தனை கட்டிங். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ், HAQ, த கேரளா ஸ்டோரின்னு நிறைய உண்மை சம்பவத்தை வைத்து எடுத்த படங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சே. ஜனநாயகமா பேசுங்கண்ணே. ஆட போப்பா, ஜனநாயகமே பிரச்சனையில இருக்கு. நே அதை விடுங்க, படத்தை பத்தி சொல்லுங்க. அருமையான படம்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி. அப்படியா சொல்றீங்க? இந்த படத்தோட கதை என்ன? 1965 நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் இந்த படத்தோட கதைக்களம். அப்படியா? அது எப்படி நடந்திருக்கும்? அப்பெல்லாம் நான் பிறக்கவே இல்லையே. அதெல்லாம் பெரிய வரலாறு. படிச்சு தெரிஞ்சுக்கோ. இல்ல இந்த படம் பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கோ. உதாரணமா சொல்றேன்னா, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா நம்ம மாணவர்கள் தன்னிச்சையா போராட்டம் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறந்து போகும்? நானே கலந்திருக்கேன். வெரி குட். நீங்க பண்ணுனது எல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். ஆனா மெயின் பிக்சர் அப்பவே நடந்திருக்கு. சூப்பர்ண்ணே. அப்ப படம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பற்றி தானே? ஆமாப்பா. அப்ப நல்ல கதைக்களம் தான் எடுத்திருக்காங்க. ஆமா, திரைக்கதை எப்படி இருக்கு? வழக்கமான கமர்ஷியல் சினிமா பாணி தான். ஹீரோ ஓப்பனிங், சண்டை, பாட்டு, லம், பக்கா மசாலா ஸ்கிரீன் பிளே. என்னண்ணே இவ்ளோ பெரிய கதையை எடுத்துக்கிட்டு இப்படி திரைக்கதை பண்ணினா அந்த கதையோட உண்மைத்தன்மையை நம்புவாங்களா? எந்த உண்மை சம்பவத்தையும் கொஞ்சம் புனைவு சேர்த்து தான் சொல்லணும். இல்லனா டாக்குமெண்ட்ரி ஆகிடும். மசாலா போட்டு குழம்பு வச்சா தானே ருசியா இருக்கும். அந்த மாதிரி தான் சினிமாவும். என்டர்டெயின்மெண்ட் கலந்து சொல்லணும். இந்த டீம் அதை நல்லாவே பண்ணிருக்காங்க. படம் பார்த்த பிறகு மொழினா என்ன, மொழி பிரச்சனைனா என்னன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் முக்கியம். வசனம் எப்படி இருக்கு? இதுதான் படத்தோட பெரிய பிளஸ். நிறைய இடங்கள்ல புல்லரிக்க வைக்குது. குறிப்பா, எங்களுக்கு தேவை யூனிட்டி, உங்களுக்கு தேவை யூனிஃபார்மிட்டி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு பிரைம் மினிஸ்டர் கிட்ட சிவகார்த்திகேயன் பேசுற டயலாக் ரொம்ப பிரமாதம். அப்படியா? சிவகார்த்திகேயன் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா தான் நடிச்சிருக்காரு. என்ன இழுக்கிறீங்க? அவர் டயட்ல இருக்காராம். அதனால சில இடங்கள்ல டல்லா வர மாதிரி தெரியுது. எப்பவும் அவர் முகத்துல இருக்கிற துள்ளல் கொஞ்சம் மிஸ்ஸிங். எனர்ஜிய சீன்ல கஷ்டப்பட்டு கொண்டு வர மாதிரி இருக்கு. பசியில நடிச்சா வேற என்ன பண்ண முடியும்? சரி, மத்தவங்க நடிப்பு? எனக்கு ரொம்ப பிடிச்சது அதர்வா ஆக்டிங். ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. மதுரை ஸ்லாங் மட்டும் சில இடங்கள்ல சரியா வரல. நம்ம ஜெயம் ரவி? அப்படி சொல்லாதப்பா, ரவி மோகன் தான் கூப்பிடணும். சரி சரி, ரவி மோகன் எப்படி நடிச்சிருக்காரு? பிரமாதம். அவர் வர்ற சீன்ல எல்லாம் நமக்கு கோவம்தான் வரும். அந்த அளவுக்கு வில்லத்தனம். ஆனா அவர் இந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன்? நல்லவனா ஹீரோவா பார்த்து பழகிட்டோம். வில்லத்தனம் பண்ணினாலும் திட்ட முடியல. வேற ஒருத்தர் இருந்தா திட்டி தீர்த்திருப்பேன். மத்தவங்க? சேத்தன், ஸ்ரீலீலா எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. சேத்தன் வர்ற சீன்ல எல்லாம் கைத்தட்டு விழுது. அது சேத்தனுக்கான கைத்தட்டு இல்ல, அண்ணாவுக்கான கைத்தட்டு. திராவிடம் இன்னும் செழிப்பா இருக்கு. இசை? ஜிவி ரொம்ப பிரமாதம். பாடல்கள் பெரிய ஹிட் இல்லனாலும் பின்னணி இசை பெரிய பிளஸ். மற்ற விஷயங்கள்? எடிட்டிங், ஆர்ட், கேமரா எல்லாம் சூப்பர். ரவி கே சந்திரன் பாதி வேலைய தோள்ல சுமந்திருக்காரு. இயக்குனர் சுதா கொங்கரா டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். சில இடங்கள்ல மணிரத்னம் டச் இருக்கு, குறைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஒரு வருத்தம்பா. என்ன வருத்தம்? படத்துல மாசி வீதி சந்திப்புல மீட்டிங் காட்சிகள் வரும். கலை, இலக்கியம்னு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஒரிஜினலா செட்டு போட்டோ அல்லது அதே இடத்துல பெர்மிஷன் வாங்கி அங்கேயே பண்ணிருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதுதான் ஒரே குறையா? நிறைய இருக்கு. ஆனா படம் முடிச்சு வெளியே வந்த பிறகு எல்லாம் மறந்து போயிடுது. அதுதான் இந்த படத்தோட வெற்றி. எத்தனை மார்க்கு? 100க்கு 70.